Hi, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல AirDry Clay யூஸ் பண்ணி எப்படி பெண்டன்ட் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நான் சப்பாத்தி ரோல் பண்ற மாதிரி பிளாஸ்டிக் பைப் யூஸ் பண்ணி ரோல் பண்ணிடுறேன். 1 சென்டிமீட்டருக்கு ரோல் பண்றேன் விட்த் இருக்கிற மாதிரி. அதுக்கு அப்புறம் ஏர் பபிள்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் நான் கட்டர் யூஸ் பண்ணி எனக்கு தேவையான ரவுண்ட் ஷேப்பை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நான் இப்போ எனக்கு ஒரு ஸ்கொயர் ஷேப் வேணும். அதனால நான் ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணி நான் ஸ்கொயர் ஷேப்பே எடுத்துக்கிறேன். நான் ஸ்கொயர் ஷேப்காக கட்டர் யூஸ் பண்ணல. அதனால் 3 சென்டிமீட்டர் இன்ட்டு 3 சென்டிமீட்டருக்கு நான் வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் எட்ஜஸையும் கார்னரையும் நல்லா வாட்டர் அப்ளை பண்ணி ஸ்மூத் பண்ணிக்கோங்க. நான் இதில் கிராஃப்ட் நைஃப் யூஸ் பண்ணி எக்ஸஸாக இருக்கிற அந்த கிளேயோட அந்த சைடில் இருக்கிறது எல்லாமே நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம பண்ண போகிற இந்த பெண்டன்ட் டிசைனுக்கு கார்ட் ஷேப்பை மட்டும் ரிமூவ் பண்ணி எடுத்துடுறேன். அதுக்கப்புறம் நான் வாட்டர் அப்ளை பண்ணி எல்லா இடத்தையும் நல்லா ஸ்மூத் பண்ணிக்கிறேன். இப்போது நான் ஒரு 2 ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கிற மாதிரி இம்ப்ரெஷனை வந்து க்ரியேட் பண்ணுறேன். அதுக்கு நான் நார்மல் நைஃப் யூஸ் பண்ணி நான் 2 மார்க் வந்து க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போது நான் ஹோல் போடுறதுக்கு யூஸ் பண்ணுற நீடில் யூஸ் பண்ணி நான் ரவுண்டாக நான் இம்ப்ரெஷன் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் என்கிட்ட இருக்கிற கிராஃப்ட் நைஃப் இல்லாட்டி உங்ககிட்ட எந்த மாதிரி நைஃப் இருந்தாலும் அதை யூஸ் பண்ணி இப்போ ட்ரையாங்கிள் ஷேப்பில் நான் வந்து இம்ப்ரெஷன் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் யூஸ்ஃபுல்னு டைப் பண்ணுங்கள். அந்த ட்ரையாங்கிளுக்கு நடுவில் இருக்கிற கேப்பெல்லாம் ஃபில் பண்ணுறதுக்காக நான் ஹோல் போடுற நீடில் யூஸ் பண்ணி நான் சின்னதாக ரவுண்ட் டிசைன் வந்து அங்கே க்ரியேட் பண்ணுறேன். இப்போது நம்மளுக்கு தேவையான அந்த பெண்டன்ட்டுக்கு நான் வந்து இந்த ஸ்கொயர் ஷேப் எடுத்திருக்கேன். இந்த ஸ்கொயர் ஷேப்பில் மேல் பாதியில் வந்து ஸ்கொயர் மாதிரி இருக்கிற மார்க்கை வந்து க்ரியேட் பண்ணுங்கள். சென்டராக க்ரியேட் பண்ணாதீங்க, மேல் பாதியில் வந்து க்ரியேட் பண்ணுங்கள். ஏன்னா நான் கீழே இருக்கிற கொஞ்சோண்டு எக்ஸஸை வந்து கட் பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ நான் 2 ஸ்கொயர் மாதிரி இருக்கிற இம்ப்ரெஷன் வந்து க்ரியேட் பண்ணிட்டேன். நான் இந்த டூல் யூஸ் பண்ணியே செஞ்சுருக்கேன். நீங்கள் வந்து உங்கள்கிட்ட கட்டர் இருந்தாலும் நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணி செய்யலாம். அதுக்கப்புறம் நான் வந்து சின்ன ஃப்ளவர் மாதிரி அதை சுற்றி வந்து இம்ப்ரெஷன் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச டிசைனை அந்த ஸ்கொயரை சுற்றி வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கீழே இருக்கிற பார்ட்டை மட்டும் கட் பண்ணி எடுக்க போகிறோம். நம்ம பண்ணுற பீட்ஸ் அப்புறம் பெண்டன்ட் எதுவுமே நான் காய வைக்காமல் டைரெக்டாக எல்லாமே ஒரே டைமில் தான் செய்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பீட்ஸ் எல்லாம் முன்னாடியே பண்ணிவிட்டு காய வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட பண்ணலாம். இப்போ நம்ம ஹேங்கிங் பீட்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு மோல்டில் வச்சு சேம் சைஸாக இருக்கிற மாதிரி கிளே எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உள்ளங்கையில் வச்சு நல்லா ரொட்டேட் பண்ணுங்கள். நல்ல பால் ஷேப் வந்துடும். எப்படி பீட்ஸ் வந்து பெர்ஃபெக்டாக பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு நான் தனி வீடியோ வந்து போட்டிருக்கேன். அதை போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சேம் சைஸ் அண்ட் பெர்ஃபெக்ட் ஷேப்பில் இருக்கிற மாதிரி பீட்ஸ் வேணும்னு. நம்ம ஹேங்கிங் பீட்ஸ் செய்கிறதுக்கு யூபின் இல்லாட்டி ஐபின் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ நான் ஐபின் தான் யூஸ் பண்ண போகிறேன். ரவுண்ட் நோஸ் ப்ளையர் யூஸ் பண்ணி நான் இந்த ஹேங்கிங் பீடை வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போது நான் எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் எடுத்துகிட்டு ரிமைனிங் இருக்கிற பின்னை வந்து நான் கட்டர் யூஸ் பண்ணி கட் பண்ணிடுறேன். இது மாதிரி நான் வந்து 6 வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போது நம்ம என்ன ஆல்ரெடி பண்ண பீட்ஸில் 1 by 1 வந்து அதை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் இந்த மாதிரி ஹேங்கிங் பீட்ஸ் லாலிபாப் பீட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து முன்னாடியே பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது நான் யூபின் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி லாலிபாப் பீட்ஸும் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதுக்கு செப்பரேட் வீடியோ எப்படின்னு எல்லாத்துக்குமே தனித்தனியாக நான் போடுறேன். இப்போது நம்ம செஞ்சு வச்ச பெண்டன்ட்டில் நான் லாலிபாப் பீட்ஸை 1 by 1 இன்சர்ட் பண்ணுறேன். பெண்டன்ட்டுக்கு இந்த இடத்துல நான் லாலிபாப் பீட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னு ஹேங்கிங் பீட்ஸ் கூட இந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணலாம். இப்போது நம்ம பண்ணி வச்ச அந்த யூபின்னை வந்து நான் வந்து இன்சர்ட் பண்ண போகிறேன். நீங்கள் யூபின் இன்சர்ட் பண்ணும்போது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. விட்த்து வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி யூபினை வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸ்கொயரில் யூஸ் பண்ணுற யூபின் வந்து சின்ன கேப் இருக்கிறதாகவும் இந்த சர்க்கிளில் யூஸ் பண்ணுற யூபின் வந்து நல்லா பெரிய கேப் இருக்கிறதாகவும் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நல்லா நோட் பண்ணால் உங்களுக்கு தெரியும். நான் இப்போது அந்த ஸ்கொயர் பெண்டன்ட்டில் சைடில் வந்து இந்த ஐபினை வந்து இன்சர்ட் பண்ண போகிறேன். இந்த ஐபினில் 3 ஹேங்கிங் பீட்ஸை வந்து இன்சர்ட் பண்ண போகிறேன். அதனால் நான் ஐபின் பெரிய சைஸில் க்ரியேட் பண்ணிக்கிறேன். சப்போஸ் நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால்
ஹேங்கிங் பீட்ஸ் எல்லாம் ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் அப்படி ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த பெண்டன்ட்டில் இன்சர்ட் பண்ண ட்ரை பண்ணும்போது மேபி அதிலேருந்து நீங்கள் வந்து கீழே விழுந்துடும். அப்படி இல்லாட்டி நீங்கள் உங்களுக்கே தெரியாமல் அந்த பீட்ஸை வந்து நசுக்கிடுவீங்க. அதனால நீங்கள் ரீவொர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து பண்ணுங்கள். நம்ம ஒரு பெண்டன்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 டைப்ஸ் ஆஃப் ஐடியாஸ் வந்து நம்ம வந்து யோசிக்கலாம். ஒன்று, நம்ம வந்து போகிற போக்கில் நம்மளுக்கு என்ன பெண்டன்ட் வருதோ அதை வந்து நம்ம ட்ரை பண்ணுறது. அப்படி இல்லைன்னா ப்ரீவியஸாகவே நம்ம வந்துட்டு ஐடியா பண்ணிவிட்டு என்ன மாதிரி ஷேப்பை வந்து நம்ம பண்ண போகிறோம், அதுக்கு என்ன மாதிரி பேட்டர்ன்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு ப்ரீவியஸாகவே நம்ம வந்துட்டு ஐடியா பண்ணிவிட்டு பண்ணுறது. நீங்கள் எந்த ஐடியா ஃபாலோ பண்ணாலும் அதுக்கு தேவையான பீட்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு யூபின், ஐபின் எல்லாமே முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. என்னோட ஹேஷ்டேக் rslakshmicreation இல்லாட்டி rslakshmicreations _Terracotta Jewellery அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யூடியூப் இல்லாட்டி வேறு எந்த ஒரு சோஷியல் மீடியாலையும் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோட வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் என்னோட டெரகோட்டா ரிலேட்டட் எல்லா வீடியோஸையும் என்னோட பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். அதை போய் செக் பண்ணுங்கள். நீங்கள் இந்த வீடியோ பார்த்து இன்ஸ்பயர் ஆகி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்து நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் என்னோடய ஹேஷ்டேக் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு தெரிய வரும் நீங்கள் அதை ட்ரை பண்ணியிருக்கீங்கன்ட்டு.